வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் வெள்ளி விழா மாநாட்டு 2ஆம் அமர்வை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் அண்ணன் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அனைவரையும் வரவேற்று உரையாற்றி சிறப்பித்திருக்கிற தமுமுக பொதுச் செயலாளர் பேராசிரியர் ஜே ஹாஜா கனி அவர்களே, முன்னிலை வகித்து நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் தலைமை நிர்வாகிகளே, இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்புரை ஆற்றி இம்மாநாட்டுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் திரு மதிப்பிற்குரிய அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் திருமதி ரவீப் ஹக்கீம் அவர்களே, திராவிடர் கழகத்தின் தலைவர் தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் கி வீரமணி அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் மாநிலங்களவை உறுப்பினர் மதிப்பிற்குரிய அண்ணன் வைகோ அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் முதுபெரும் தலைவர் விடுதலை போராட்ட வீரர் ஐயா ஆர் நல்லக்கண் அவர்களே, காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பில் இம்மாநாட்டில் பங்கேற்று சிறப்பு சேர்த்திருக்கிற அண்ணன் கே வி தங்கபால் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்நிகழ்வில் பங்கேற்று சிறப்புரை வழங்கியிருக்கிற மேனாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் டி கே ரங்கராஜன் அவர்களே, இந்திய முஸ்லீம் லீக் கட்சியின் முதன்மை துணைத் தலைவர் மேனாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் எம் அப்துல் ரஹ்மான் அவர்களே, தோழர் திருமுருகன் காந்தி அவர்களே, திருமிகு இனிக்கோ இருதயராஜ் அவர்களே, திருமிகு நாகை திருவள்ளுவன் அவர்களே, நன்றியுரை ஆற்றவிருக்கிற தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழக மனிதநேய மக்கள் கட்சியின் பொருளாளர் கோவை உமர் அவர்களே மற்றும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் முன்னணி பொறுப்பாளர்களே, மனிதநேய மக்கள் கட்சியின் முன்னணி தலைவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கொரோனா கொடுந்துயர் நம்மை சூழ்ந்துள்ள நிலையில் இணைய வழியாக இந்த மாநாட்டில் பங்கேற்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. கொரோனா நெருக்கடி இல்லை என்றால் இந்த மாநாடு மிக பெரும் அளவில் அனைத்து தோழமை கட்சி தலைவர்களும் ஒரே மேடையில் இருந்து உரையாற்றக்கூடிய வகையில் மிகச் சிறப்பாக வெற்றிகரமாக ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கும். என்றாலும் கூட இணைய வழியில் தோழமை கட்சி தலைவர்கள் அனைவரும் பங்கேற்கக்கூடிய வகையில் இந்த நிகழ்வு ஒருங்கிணைக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த மாநாடு சிறப்பாக நடந்தேற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் 25 ஆண்டுகளை வெற்றிகரமாக கடந்து இன்றைக்கு வெள்ளி விழா மாநாட்டை நடத்துகிறது. கடுமையான நெருக்கடிகளுக்கு இடையில், பல்வேறு இடர்பாடுகளுக்கு இடையில் 25 ஆண்டு காலம் தாக்குப்பிடித்து இந்த சமூக பரப்பில் அரசியல் களத்தில் தொடர்ந்து பணியாற்றுவது என்பது அளப்பரிய சாதனை ஆகும். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் என்ற இந்த பெயரில் முஸ்லீம் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட இந்த இயக்கம் அனைத்து தரப்பு விளிம்புநிலை மக்களுக்குமான ஒரு வெகுமக்கள் இயக்கம் என்பதை நாம் அறிவோம், நாடு அறியும். ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்காக மட்டுமே செயல்படுகிற இயக்கம் என்று இல்லாமல் பிற சமூகத்தினரிடமிருந்து அந்நியப்பட்டு போகாமல் உழைக்கும் வர்க்கத்தை சார்ந்த அனைத்து தரப்பு ஏழை எளிய மக்களுக்காக பல்வேறு வகைகளில் தொடர்ந்து பணியாற்றி வருகிற இயக்கம்தான் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம். அது தொடங்கிய காலத்தில் இருந்து நான்
தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தோடு நெருக்கமாகவும் இணக்கமாகவும் உறவாடி வருகிறவன், களமாடி வருகிறவன். அந்த வகையில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் அரும்பெரும் பணிகளை நன்கு அறிந்தவன். அந்த வகையில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் சமூக பணிகளை, அரசியல் பணிகளை, கலாச்சார பணிகளை நான் நெஞ்சார பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகமும் கிட்டத்தட்ட சமகாலத்தில் தோன்றிய இயக்கங்கள் தான். விடுதலை சிறுத்தைகளும் தொடங்கப்பெற்ற நாளிலிருந்து 10 ஆண்டு காலம் தேர்தல் அரசியலில் ஈடுபடாமல் இருந்த ஒரு இயக்கம். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகமும் தேர்தல் அரசியலில் ஈடுபாடு கொள்ளாமல் சமூக விழிப்புணர்வை உருவாக்க வேண்டும், மக்களை அமைப்பாக அணிதிரட்ட வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு செயலாற்றி வந்ததை நாம் அறிவோம். அந்த வகையில் 2 இயக்கங்களுக்கும் இடையிலே நல்ல தோழமை வளர்ந்தது, செழுமையுற்றது. மெரினா கடற்கரையில் சீரணி அரங்கில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் ஒருங்கிணைத்த மாபெரும் பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் நான் பங்கேற்று உரையாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றவர். இஸ்லாமியர்களும், தலித்துகளும், பழங்குடியினரும், இடதுசாரிகளும் ஓரணியில் திரள வேண்டும். அப்படி ஓரணியில் திரளுவதன் மூலம்தான் ஜனநாயக சக்திகள் இங்கே வலுப்பெற முடியும், சனாதன சக்திகளை வீழ்த்த முடியும் என்கிற கருத்தை அந்த நிகழ்வில், அந்த மாநாட்டில் நான் அழுத்தமாக பேசியிருக்கிறேன். சுதந்திரமாக பேசுவதற்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் விடுதலை சிறுத்தைகளுக்கு இடம் தந்திருக்கிறது. அவ்வப்போது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் தலைமை அலுவலகத்திற்கு சென்று சமூக பிரச்சனைகள் குறித்து, மக்களின் பிரச்சனைகள் குறித்து கலந்து பேசியிருக்கிறோம், கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறோம், மனம் திறந்து உரையாடி இருக்கிறோம், உறவாடி இருக்கிறோம். இப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்திற்கும் ஒரு நீண்ட நெடிய நட்பு அரசியல் களத்தில், சமூக களத்தில் தொடர்ந்து நீடித்து வருகிறது. அதை நான் பெருமையோடு இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். 10 ஆண்டுகளுக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் அரசியலை அடியெடுத்து வைக்கும் நெருக்கடிக்கு உள்ளானது. மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்களோடு கைகோர்த்து கூட்டணியில் நாங்கள் இடம்பெற்று தேர்தலில் நின்ற காலத்தில் விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாட்டோடு தமுமுக முரண்பட்டது அல்லது அதிருப்தியை வெளிப்படுத்தியது. 2004 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலின் போது தமுமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று நான் போய் கேட்ட மாத்திரத்தில், நீங்கள் எல்லாம் தேர்தல் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடாது, தொடர்ந்து புரட்சிகரமாகவே மக்களை அணிதிரட்டக்கூடிய களத்தில் பணியாற்றியிருக்க வேண்டும் என்று தங்களுடைய கருத்தை தமுமுக தலைவர்கள், முன்னணி பொறுப்பாளர்கள் தோழமை உணர்வோடு வெளிப்படையாக என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டார்கள். அந்த அளவுக்கு விடுதலை சிறுத்தைகளின் மீது, என் மீது மிகுந்த நம்பிக்கையையும் நல்ல நட்புறவையும் கொண்டிருந்த ஒரு இயக்கம்தான் தமுமுக. காலப்போக்கில் விடுதலை சிறுத்தைகள் எடுத்த முடிவையே தமுமுகவும் எடுக்க வேண்டும் என்கிற ஒரு நிலை காலத்தால் ஏற்பட்ட ஒரு நிர்பந்தமாக மாறியது. ஆகவே தமுமுகவும் அரசியல் களத்தில் ஈடுபட வேண்டும் என்கிற ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகி அதனுடைய அரசியல் பிரிவாகத்தான் மனிதநேய மக்கள் கட்சி உருவெடுத்தது. இன்றைக்கு தமுமுக, மனிதநேய மக்கள் கட்சி இரண்டும் இரட்டை தண்டவாளத்தைப் போல இணைந்தே செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். இந்த பரிணாம வளர்ச்சிக்கு பின்னரும் விடுதலை சிறுத்தைகளோடு தமுமுகவும் மனிதநேய மக்கள் கட்சியும் ஒருமித்த கருத்து புரிதலோடு ஒருங்கிணைந்து செயல்படுவதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன். இன்றைக்கு அரசியல் களத்தில் மனிதநேய மக்கள் கட்சி மிகச்சிறப்பான முறையில்
அனைத்து தரப்பு மக்களின் பிரச்சனைகளுக்காகவும் தீவிரமாக களமிறங்கி போராடி வருவதை நாம் பார்க்கிறோம். ஒரு தலித் தலைமையில் கட்சி தொடங்கினால் அது தலித் கட்சி, ஒரு முஸ்லீம் தலைமையில் கட்சி தொடங்கினால் அது முஸ்லீம் கட்சி, ஒரு கிறித்தவர் தலைமையில் கட்சி தொடங்கினால் அது கிறித்தவர் கட்சி என்று இந்த சமூகம் இயல்பாகவே முத்திரை குத்தி விடுகிறது. என்னதான் விரிந்து பரந்த பார்வையோடு அனைத்து தரப்பு மக்களின் மேம்பாட்டுக்காக, விளிம்பு நிலை மக்களின் விடுதலைக்காக தொலைநோக்கு பார்வையோடு சர்வதேச அணுகுமுறைகளோடு நாம் முழுமையான அர்ப்பணிப்போடு பணியாற்றினாலும் கூட இந்த செக்டேரியன் பிராண்ட் என்கிற முத்திரையை குத்திவிடுகிறார்கள். அதை பற்றி கவலைப்படாமல் விடுதலை சிறுத்தைகள் எப்படி பொது தளத்தில் பொதுவெளியில் போராடி கொண்டிருக்கிறதோ அதைப் போல இன்றைக்கு மனிதநேய மக்கள் கட்சியும் தமுகவும் பரந்துபட்ட அளவில் பொதுத்தளத்தில் நின்று பணியாற்றி வருவது பாராட்டுதலுக்குரியது. இது தொடர வேண்டும். இன்றைக்கு நாம் மிகவும் நெருக்கடியான ஒரு காலச்சூழலில் சிக்கி கிடக்கிறோம். சனாதன சக்திகள் அதிகார வலிமை பெற்றுவிட்டார்கள். வெறுப்பு பிரச்சாரத்தின் மூலமே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிவிட்டார்கள். வெளிப்படையாகவே சிறுபான்மை சமூகத்தினருக்கும் தலித் மற்றும் பழங்குடி சமூகத்தினருக்கும் எதிரான காய்கள் நகர்த்தி இங்கு மதவாத தேசியத்தை கட்டமைப்பதில் முனைப்போடு செயல்படுகிறார்கள். ஒரே தேசம் என்பது பன்மைத்துவம் உள்ள ஒரு தேசம் என்கிற பொருளில் இல்லாமல் ஒருமைத்துவத்தை உயர்த்தி பிடித்து ஒரே தேசம், ஒரே மதம், ஒரே கலாச்சாரம், ஒரே மொழி, ஒரே கல்வி, ஒரே பாடத்திட்டம் என்கிற அடிப்படையிலே காய்களை நகர்த்திச் செல்கிறார்கள். காலம் காலமாக கௌதம புத்தர் காலத்திலிருந்து சுதந்திரம், சகோதரத்துவம், சமத்துவம் என்கிற அந்த கோட்பாட்டை நிலைநாட்டுவதற்கு பலரும் அவ்வப்போது தோன்றி போராடி வந்திருக்கிற நிலையில் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் போன்ற தலைவர்கள், கண்ணியத் தமிழர் காகிதமில்லத் போன்ற தலைவர்கள் சமூக நீதிக்காக தொடர்ந்து பெரும் பங்காற்றி இந்த மண்ணில் சமூக நீதி தழைப்பதற்கு செயல்பட்டிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு சமூக நீதிக்கு குழிபறிக்கும் வேலை நடக்கிறது. சமத்துவம் கூடாது என்பதை வெளிப்படையாக சொல்லாமல் சமத்துவத்தை ஏற்க இயலாத ஒரு நிலையை ஏற்படுத்தி வருகிறார்கள். சகோதரத்துவத்திற்கு எதிரான அணுகுமுறைகள் இங்கே கையாளப்படுகின்றன. பழமைவாதத்தை மீண்டும் உயர்த்தி பிடிக்கிற போக்கு தலைதூக்கி இருக்கிறது. சனாதனம் என்கிற பிறப்பின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வு என்கிற கருத்தியலுக்கு மறுபடியும் உயிர் கூட்டுவதற்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அரசியலமைப்பு சட்டத்தையே அடியோடு மாற்றுவதற்கு, தூக்கி எறிவதற்கு எல்லா முனைப்புகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அரசியலமைப்பு சட்டத்தை ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டோம் என்கிற வகையில்தான் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு இத்தனை காலமும் வழங்கப்பட்டு வந்த பாதுகாப்பு தகர்க்கப்பட்டிருக்கிறது. ஒரு மாநிலமே மூன்றாக உடைக்கப்பட்டு யூனியன் பிரதேசங்களாக சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய பொருளில் அரசியலமைப்பு சட்டம் எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல, அதை எப்படியும் எங்களால் கையாள முடியும், தூக்கி எறிய முடியும் என்பதை மறைமுகமாக உணர்த்துகிற ஒன்று என்பதைத்தான் நமக்கு சொல்லுகிறார்கள். உணவு இப்படித்தான் இருக்க வேண்டும், இந்த உணவைத்தான் உண்ண வேண்டும், இந்த உணவை உண்ணக்கூடாது என்றெல்லாம் வரையறை செய்யக்கூடிய கும்பல், லிஞ்சிங் என்கிற கும்பல் கும்பலாய் சேர்ந்து படுகொலை செய்யக்கூடிய கொடூரம், பசுவதைக்கு எதிரான இயக்கம் என்கிற பெயரால் மாட்டு வணிகத்தில் ஈடுபடக்கூடியவர்களை எல்லாம் தாக்கி படுகொலை செய்யக்கூடிய ஒரு போக்கு, லவ் ஜிஹாத் எதிர்ப்பு என்கிற அடிப்படையில் சாதி மறுப்பு திருமணங்கள் கூடாது, சாதி கலப்போ மத கலப்போ நிகழ்ந்துவிடக்கூடாது,
இன தூய்மைவாதம் என்பது பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் செயல்படுகிற சனாதன போக்குகள் அதிகரித்திருக்கின்றன. ஆணவ கொலைகள் அதிகரித்திருக்கின்றன. ஓபிசி என்கிற பெயரில் எல்லா இடைநிலை சாதிகளும் ஒருங்கிணைந்து விடக்கூடாது என்று தனித்தனியே ஒவ்வொரு சாதிக்கும் தனிப்பெருமை உண்டு என்று உணர்வுகளை தூண்டிவிட்டு அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் என்கிற அந்த யூனிட்டி சிதைக்கப்படும் என்கிற அடிப்படையில் செயல்பட்டு வருகிறார்கள், சிதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் டிரைப்ஸ் என்கிற மிக பெரும் சமூகம் அகில இந்திய அளவில் ஏறத்தாழ 30 விழுக்காடு மக்கள் தொகையை கொண்ட சமூகம். அகில இந்திய அளவில் ஒரே அடையாளத்தோடு அவர்கள் அணிதிரளுவது கூடாது, அதை தகர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு மாநிலத்திற்குள்ளும் ஒவ்வொரு சாதிக்கு இடையிலும் முரண்பாடுகளை கூர்மைப்படுத்தி பிளவுபடுத்தி வருகிறார்கள். இந்த பிரிவினைவாதத்தை பேசிக்கொண்டேதான் சாதி அடிப்படையிலான பிரிவினைவாதத்தை, மத அடிப்படையிலான பிரிவினைவாதத்தை பேசிக்கொண்டேதான் ஒரே தேசம் என்கிற ஒருமைத்துவத்தையும் உயர்த்தி பிடிக்கிறார்கள். இப்படிப்பட்ட சனாதன சக்திகளிடம் இந்த தேசம் சிக்கி கிடக்கிற நிலையில் ஜனநாயக சக்திகள் ஓரணியில் திரள வேண்டிய தேவை இருக்கிறது. நாட்டை காப்பாற்ற, மக்களை காப்பாற்ற, இந்திய அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்ற, இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்லுகிற சுதந்திரம், சகோதரத்துவம், சமத்துவம் என்கிற கோட்பாட்டை பாதுகாக்க, சமூக நீதியை பாதுகாக்க தமுமுக போன்ற இயக்கங்கள் இன்னும் தீவிரமாக இங்கே போராட வேண்டியிருக்கிறது. தமுமுக, மனிதநேய மக்கள் கட்சி ஆகியவை எந்த வகையிலும் செக்டேரியன் மூவ்மெண்ட்ஸ் என்கிற பார்வை கொண்ட இயக்கங்களாக இல்லை. பரந்துபட்ட அளவில் இயற்கை பேரிடர் நிகழும் போதெல்லாம் களத்திலே இறங்கி சாதி, மதம் என்கிற வரம்புகளை கடந்து தொண்டாற்றக்கூடிய, உயிரை காப்பாற்றக்கூடிய, மக்களை மீட்கக்கூடிய, உணவு போன்றவற்றை வழங்கி அவர்களை காப்பாற்றக்கூடிய அரும்பெரும் பணிகளை ஆற்றி வருவதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் அது முஸ்லீம் இயக்கம் என்று முத்திரை குத்தி செக்டேரியனிசம் என்கிற அடிப்படையில் அதை தனிமைப்படுத்துகிற முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் அதே போன்ற ஒரு இடர்பாடு இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அவற்றையெல்லாம் நாம் பொருட்படுத்தாமல் பொதுவெளியில் நின்று அனைத்து தரப்பு மக்களுக்காகவும், அனைத்து தரப்பிலும் உள்ள விளிம்பு நிலை சமூகத்தினருக்காகவும், அவர்களுக்கான சமூக நீதியை வென்றெடுக்கவும், சமத்துவத்தை நிலைநாட்டவும் நாம் நீண்ட தூர பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த கொள்கை புரிதலோடு உறவுகளை தீர்மானிப்போம், இந்த கொள்கை புரிதலோடு கூட்டணியை தீர்மானிப்போம், இந்த கொள்கை புரிதலோடு களத்தை தீர்மானிப்போம், இந்த கொள்கை புரிதலோடு தொடர்ந்து பயணிப்போம் என்பதை சொல்லி வெள்ளி விழா காணும் தமுமுக பொன்விழாவை காண வேண்டும், மணி விழாவை காண வேண்டும், வைர விழாவை காண வேண்டும், முத்து விழாவை காண வேண்டும். அது தொடர்ந்து தொடர்ந்து மக்களுக்கான இயக்கமாக பணியாற்ற வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.